கணத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறேன். இந்த நாளிலே யோசுவாவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய ஒரு பகுதி. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இது ஒரு ஆறுதலையும் ஒரு தைரியத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுமே பல்வேறு விதங்களிலே இந்த உலகத்தின் தீய சக்தியாம் பிசாசானவனால் பலவிதமான பாடுகள், உபத்திரங்கள், பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதான ஒரு சூழலிலே வாழ்கிறான். இப்படி அவன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒரு சில பயத்தையும் ஒரு சில போராட்டங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற வேளையில் அந்த மனிதன் தைரியத்தோடு வாழணும் அப்படின்னா இரண்டாவதாக ஒரு பெரிய வெளியில் இருந்தோ உள்ளே இருந்தோ ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தேவைப்படுகிறது. அந்த நபர் ஆண்டவராக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு வரக்கூடிய தைரியம் அளவிடவே முடியாது. ஆம், அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொல்லுகிற நல்ல வார்த்தை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று. அன்பானவர்களே, ஏன் இந்த வார்த்தை சொல்கிறோம் என்றால், நமக்குள்ளேயே ஆண்டவராகிய தேவன் இருக்கிறாராம். ஆம், அவர் நமக்குள்ள இருக்கிற போது வெளியில் இருந்து வரக்கூடியதான எந்த தாக்குதலையும் நாம் சந்திப்பதற்கு முன்பாக அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆம், உன்னை தொடுகிறவன் அவரின் கண்மணியை தொடுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனைகளை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடினால் அவரை தாண்டி ஒரு பிரச்சனையும் நம்மை அணுகுவதில்லை. ஆகவே பயப்படாதீர்கள். நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். ஆகவே அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் முன்பாக இருக்கிறபடினால அந்த பிரச்சனை அவரை கண்டு விலகி ஓடிவிடும். அவரால் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும். எந்த விதத்திலும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. அவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை உயர்த்துவார், பாதுகாப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. நீர் எங்களுக்குள்ள இருக்கிறீர். ஆகவே நாங்கள் எதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் நீர். சிலுவையிலே யுத்தம் செய்து எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தந்து விட்டீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் பயமின்றி தைரியத்தோடு வாழ்வார்களாக. நன்மை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.